Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் புள்ளலூர் கிராமத்தில் உள்ள பாஞ்சாலியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாஞ்சாலியம்மன் கோயிலில் மகாபாரத அக்னி வசந்த விழா கடந்த மே 1ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் இந்த விழாவின் ஒரு பகுதியாக 18ஆம் நாளில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாலையே தெரியாத அளவிற்கு திடீரென பனிமூட்டம் நிலவியதால் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரிய விட்டபடி சென்றன. ஏற்காட்டிற்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை திடீரென சாலையை போர்த்தியது போல் பனிமூட்டம் இருந்தது. ஒண்டிக்கடை ரவுண்டானாவில் சாலையே தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியதால் அனைத்து வாகனங்களும் முகப்பு விளக்கை எரிய விட்டபடி சென்றன. கார்களில் சென்ற சுற்றுலா பயணிகள் மலைப்பாதையில் நின்று இயற்கையை ரசித்தனர். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் போதிய அளவு அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் நீண்ட நேரம் பேருந்துக்காக காத்திருந்த முதியவர்கள் உட்கார இடமின்றி பெரிதும் அவதியடைந்தனர். மேலும் திசையன்விளை, நாகர்கோவில், திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பெண்கள் படிகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை விழிப்புடன் செயல்பட வேண்டும் என பயணிகள் சாடியுள்ளனர்.